வெல்கம் டு sporty சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். Reebok ஷூ அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Reebok ரன்னிங் ஷூ இதை பற்றி ரிவ்யூ அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட ஓவர்வியூ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாக்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து அங்கங்கே நசுங்கின மாதிரி இருக்குது, பட்டு நல்லா தான் இருக்குது. இந்த பாக்ஸுக்கு முன்னாடி வந்து லேபிள் ஒட்டியிருக்காங்க. இதோட ப்ரைஸு, குவாலிட்டி, மேனுஃபேக்சர், சைஸு, எங்கே மேனுஃபேக்சர் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன சைஸில் வந்து வருது அப்படிங்கிறது தான் அந்த டீட்டெயிலாக இருக்குது. இதில் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குது. பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கரு லேபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஷூ மடங்காமல் இருக்கிறதுக்காண்டி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்எக்ஸ் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஹை ஃபோம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பாட்டமில் வந்து குஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ரைட் ஆகும். உங்களுக்கு பெயின் தெரியாது, சடனாக இம்பேக்டும் ஆகாது. அதுதான் இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷூலையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்எக்ஸ்னு சொல்லிட்டு சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே குஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஹை ஃபோம் கண்ட்ரோல் இருக்கிறதுனால சடனாக நமக்கு ஃபுட் வந்து காம்பேக்ட் ஆகாது. ஸோ வாக்கிங் ஜாக்கிங் ஈஸியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் யாருக்கு வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேலுங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. சைஸஸ்ஸு, அதுக்கப்புறம் எங்கே மேக்கு, அதுவும் டீட்டெயிலாக இருக்குது. இப்போ வந்து பாட்டமில் இருக்க க்ரிப்பை பற்றி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த க்ரிப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக டயர் அப்படி சொல்கிற மெட்டீரியலில் இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெஷ்ஷில் இருக்குது. இந்த மெஷ் வந்து ரொம்ப தின் லேயராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரிபோக்கோட ஷூவோட லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா டிஎம்எக்ஸ் ரைடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லைவாக வந்து ஷூவை வந்து நான் போட்டிருக்கேன். சாக்ஸ் போடல, இன்டோரில் இருக்கிறதுனால. சொன்ன மாதிரியே ஷூவில் வந்து குஷன் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பெயின் இருக்காது. லாங் ரைடு வந்து ஜாக்கிங் வாக்கிங் இதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் லுக்கும் சூப்பராக இருக்குது. வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நான் சைஸஸ் வந்து 11 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிக்காக இருக்குன்னு நினச்சேன், பட் சைஸஸ் வந்து காமனாக நல்லா தான் இருக்குது. ஈஸியாக காம்பேக்டாக இருக்குது. ஸோ இந்த ஷூவோட பைலிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஷூ பார்த்திங்கன்னா 3 கலரில் வருது. 3த்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த லிங்க் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, see you on next video.